பின்னால இவங்களுக்கு ஒரு நல்ல வசதியான சொகுசான வாழ்வு அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது ஒரு ஒரு 32, 33 இல்லை 36 வயதுக்கு பிறகு அந்த வெற்றிகளும் அந்த வாய்ப்புகளும் வசதிகளும் இவர்களை தேடி வரும். இவங்களுடைய ஆழ் மனதில் என்ன ஓடுகிறது அப்படிங்கிறத யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ரகசியமாக இருந்தாலும் உள்ளேயே அசை போட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த ராசிக்கு மாடு ரொம்ப பொருத்தமாகும். இந்த மாடு ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு ஒரு இடத்துல தனியாக உட்காந்து அப்படியே அந்த சாப்பிட்டதை எடுத்து அசை போட்டு கொண்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வைத்து யோசித்து கொண்டே இருப்பார்கள். இந்த 12 ராசிகள்லேயே தங்களுக்கு செய்த உதவியை மறக்காமல் இறுதி வரை நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ராசின்னா அது மகரத்துக்குத்தான் பூரணமாக பொருந்தும். இவர்களுக்கு நேர கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவும் பிடிக்கும். அதான் பங்க்சுவாலிட்டி, சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக செயல்படணும். பேச்சை மாற்றி மாற்றி பேசுவதெல்லாம் இவர்களுக்கு பிடிக்காது. எதையும் முகத்துக்கு நேராக அடித்தது போல் பேசி விடுவார்கள். அதனால் இவர்கள் திட்டப்படுகிறார்கள். அந்நியாயத்துக்கு ஷார்ட்கட்டு, குறுக்கு வழி, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அதெல்லாம் நோ. அதற்காக இவர்கள் திட்டப்படுகிறார்கள். அழுத்தமான சிந்தனை, என கள்ளம் கபடம் இல்லை, ஒரு குழந்தை மனம். இவர்களை பலர் புரிந்து கொள்ளாமல் இவர்களை திட்டுகிறார்கள். திட்டினாலும் ஏசினாலும் எப்பொழுதுமே இவர்கள் சிந்தனையுடனும் எச்சரிக்கையுடனுமே செயல்படுவார்கள். சுற்றியுள்ள எல்லா விஷயங்களுக்குள்ளும் இதயத்துக்குள் இவர்கள் சென்று கொள்ள மாட்டார்கள். தங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவரையும் அப்படியே விட்டு விடுவார்கள். தேவையான விஷயத்தை மட்டும்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். புதியவர்களிடம் பழகும் பொழுது கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் நாம் இவர்களை காண முடியும். அதனால உடனே இவர்கள் திமிர் பிடித்தவர்கள், எகாயிஸ்டிக் பர்சன்ஸ் அப்படின்னு நாம் இவர்களை சொல்ல முடியாது. மேலும் சுய முயற்சியால் தான் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். இவர்களுடைய புகழ், தொழில் வளர்ச்சி, இது எல்லாமே இவர்களுடைய விடாமுயற்சியால் உருவானது மட்டும்தான். இதற்காக எப்பொழுதும் மற்றவர்கள் சப்போர்ட் பண்றதெல்லாம் கிடையாது. மேலும் இவர்களுக்கு மற்றவர்களை போல் எளிதாக வருமானமோ வெற்றியோ வருவதில்லை. ரொம்பவும் போராடி வியர்வை சிந்தி உழைத்த பிறகுதான் அந்த வருமானம் இவர்களுக்கு கிடைக்கிறது. இவர்களுக்கு பணம் வர தொடங்கிவிட்டால்